நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் எலும்பிச்சம்பழம் ஜூஸு. அதுக்கு தேவையான பொருள்கள்: எலும்பிச்சம்பழம், உப்பு, சீனி. இப்போ பார்க்க போகலாமா? ஒரு பழத்தை வெட்டுறேன். அந்த பழத்தை வெட்டிட்ட பழத்தை புளிய போகிறேன். இப்போ விதையெல்லாம் அதில் கொட்டாது. இதில் கொஞ்சம் ஜீனியை போட்டுக்கணும். ரொம்ப போடணும்னா கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோ உப்பு போட்டால் போதும். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா கலக்கி விட்டுங்க. இந்த ஜூஸை, எலுமிச்சம்பழம் ஜூஸை நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். அப்பாடி, இந்த ஜூஸினால் உடம்பு எதிர்ப்பு சத்து அதிகரிக்கும். அதே போல் உடம்பு தொப்பையும் கொஞ்சம் குறைக்கும். இன்னொன்று என்னென்னா, பித்தத்தை உடனேயே இது கட்டுப்படுத்தும். நல்ல ஜீரண சக்தி ஆகும். இந்த வெயில், சுட்டடிக்கிற வெயிலில் இந்த டெய்லி ஒரு கிளாஸு குடிச்சிங்கனாக்கா நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பொருள். இது நம்ம 1000-2000 செலவு பண்ணலை. ஒரு 5 ரூபா 10 ரூபாயிலேயே நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். வெயில் சரியான வெயிலாக இருக்குது. தயவு செய்து இந்த வெயிலில் இந்த மாதிரிக்க பழம் வகை ஜூஸுகள்லாம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது எலும்பிச்சம்பழம் ஜூஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.